வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, நீங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். ஐயப்பன் அன்னதான பிரியர்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக மாலை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, நீங்கள் தான் மாலை போட்டிங்க. ஒருவேளை டிஃபனும், ஒருவேளை விரதம் பண்ணி அன்னதானம் சாப்பிட்றீங்க, ஒருவேளை சாப்பிடாம விரதம் இருக்கீங்க. சாமியை பட்னி போடாத அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஐயப்பன் எங்கேயோ இருக்கார். ஐயப்பனுக்கு மாலை போட்டு நம்ம ஒரு பக்கம் இருக்கோம். ஐயப்பனுக்கு சரியான முறையில் நிவேதனம் இல்லைன்னா ஐயப்பன் பார்க்கவா போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐயப்பன் பார்ப்பாருங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு உணர்த்துவார். அதை எப்படின்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் காலையில் சாமி கும்பிட்டுட்டு ஐயப்பனுக்கு ஏதோ ஒன்று நிவேதனம் பண்ணிட்டு கிளம்புறீங்க. நீங்களே சாப்பிட்டுறீங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புறீங்க. ஐயப்ப சாமிக்கு வீட்டில் நிவேதனம் பண்ணிட்டு கிளம்புறீங்க. ஐயப்பனுக்கு நீங்கள் செஞ்ச நிவேதனம் பத்தலை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உங்களுக்கு உணர்த்துவார் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை சாப்பிட்டது செரிமானம் ஆகாத சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் காலையில் 4 இட்லிக்கு 5 இட்லியாக சேர்த்து சாப்பிட்டுட்டு போயிருப்பீங்க. இப்படிலாம் இருந்தாலும் கூட நீங்கள் காலையில் ஐயப்பனுக்கு செய்த நிவேதனம் அவருக்கு திருப்திகரமாக இல்லைன்னா, நீங்கள் என்ன தான் காலையில் ஃபுல்லாக சாப்பிட்ரு போயிருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு பசி வயிற்ற கிள்ள ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களை சுற்றி அன்றைக்கி உங்கள் கூட யார் அருகில் இருக்காங்களோ அவங்க அடிக்கடி பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மையாலே பக்தி இருக்கிறவங்களுக்கு நடைமுறையில் பார்க்கலாம். இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மாலை போட்டு இந்த காலையில் ஐயப்பனுக்கு சரியான முறையில் நிவேதனம் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த பசிங்கிறத காட்டுவாருங்க. இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்டில் சரியான முறையில் நீங்கள் நிவேதனம் பண்ணல சுவாமிக்கு அப்படின்னு. அதாவது நீங்கள் நினச்சிட்டு வரீங்க படத்துக்கு தானேன்னு. நீங்கள் படத்துக்கே வச்சாலும் உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யலை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுவார். இதே மெத்தேடு தான் நீங்கள் மத்தியானம் விரதம் பண்ணாலும், இதே மெத்தேடு தான் இரவுலேயும் ப்ராக்டிக்கலாக நீங்களே உணர்வீங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.